Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம கேரட் தேங்காய் வச்சு நல்ல முறுமுறுப்பா உடனடியா செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் டைத்துல இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒரே மெஷர்மென்ட் கப்பா எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கேரட் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ கேரட் துருவல் சேர்த்துட்டு ரெண்டு கொஞ்சம் ஈரப்பதம் போகணும், அந்த அளவுக்கு வதக்கலாம். இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூட அதே கப்பில் அரை கப் அளவுக்கு வெல்லைத்தூள் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கரெக்டான இனிப்பாக இருந்துச்சு, உங்களுக்கு இனிப்பு பார்த்துட்டு கூட குறைய சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சு அந்த தேங்காய் கேரட்டோட நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு கலந்தா போதும். அதிக நேரம் நம்ம கிண்டவும் போது நம்மளுக்கு போண்டா சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ நல்லா வெல்லம்லாம் கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சிடலாம். கொஞ்சம் இலை சூடாக இருக்கணும், அந்த டயத்தில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கிற போகிறோம். இப்போ இலை சூடாக இருக்குது, இந்த டயத்தில் சின்ன சின்ன பால்ஸாக உங்களுக்கு விரும்பின ஷேப்பில் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம உருட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் உருட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம பொரிக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு, நல்லா கெட்டியான இட்லி மாவை எடுத்துக்கோங்க. புளிச்சிடக்கூடாது, புளிக்காத நல்ல ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு. நம்ம கேரட் துருவல் எடுத்தோம்னா அதில் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்ச பால்ஸை இந்த மாதிரி இட்லி மாவில் டிப் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம இட்லி மாவில் செய்கிறனால மேலே நல்லா முறுமுறுப்பாக இருக்கும், உள்ளே அந்த ஸ்வீட்டோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா கோல்டன் கலர் வந்தோன்னா திருப்பி போட்டுக்கலாம். இதில் நம்ம வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கோம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்து கூட செய்யலாம். இதில் வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கனால சின்னவங்கலேருந்து எல்லா பேருமே தாராளமாக சாப்பிட்லாம். ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சைடு நல்ல கோல்டன் கலர் வந்துடுச்சு, எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு 2 சைடு நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும், நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துடுச்சு. இதே மாதிரி எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். டேஸ்டியான கேரட் தேங்காய் துருவல் போண்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சிம்பிளான ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி மாவில் செஞ்சுருக்கனால மேலே நல்லா முறுமுறுப்பாகவும் உள்ள அந்த ஸ்வீட்டோட சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.